வேதாரண்யம் தாலுகா தகட்டூர் சுப்பிரமணியங்காட்டில் இந்த ரோடு 40 ஆண்டுகளாக மண் சாலையாக அமைந்துள்ளது. 40 ஆண்டுகளாகவும் இந்த அரசில் எந்த ஒரு பணியும் பண்ணி கொடுக்கவில்லை. இதில் சென்ற ஆண்டு ஒரு 210 மீட்டரை கீழே இந்த இதில் பிஓ ஆஃபீஸ் சாலையிலேருந்து கிழக்காக ஒரு 210 மீட்டரை தார் போட்டார்கள். அப்போது கேட்டபோது இந்த பக்கம் போட்டு தருகிறேன் என்று சொன்னார்கள். இந்த வருஷம் இந்த பக்கம் முள்ளியாற்று வரைக்கும் போட்டு தரேன்னு சொன்னார்கள். இந்த இடத்துலையும் அரசு கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்கிறது, வைரங்கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துலையும் கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது, பட்டா இடம், இதுலேயும் பட்டா இடம் இருக்குது, அதுலேயும் பட்டா இடம் இருக்குது. ஆனால் அந்த இடமெல்லாம் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்காமல் ரோடு போட்டு விட்டார்கள். ஒரு 210 மீட்டரு. அதுக்கு அங்கிட்டு ஒரு 150 மீட்டரை வடிகால் வாய்க்காலுக்குள் நாங்கள் வாய்க்காலுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். வடிகால் வாய்க்கால் வெட்டி வேணும் என்று அந்த வடிகால் வாய்க்காலை துட்டு அதில் ரோடு காங்கிரீட் ரோடு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த பக்கம் ரோடு கேட்டால் வைரங்கோயில் ஈஓ ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார். இப்போ இதில் போடப்படாது அப்படின்னு சொல்லி. இல்லை பட்டா இடம் இருக்குது, கோயில் இடம் இருக்குது, கோயில் இடத்துக்கு மட்டும் அவர் ஆட்சேபனை தெரிவித்திருக்கார். இங்கே உள்ள பொதுமக்கள் பொதுமக்கள் கோயில் இடத்துலையும் குடியிருக்காங்க. இதில் ஒரு 20 பேர் 25 பேர் குடியிருக்காங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போயிட்டுருக்காங்க. எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் இந்த ரோட்டை மட்டும் போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிஓ அவர்கள் போட்டு தரேன் என்று சொன்னார். இப்போ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பினார், பேப்பர்லாம் அனுப்பினார். ஆனால் இப்போ என்ன பண்ணார், இவர் ஈஓ அவர்கள் லஞ்சம் கேட்டாராம். பணம் கொடுங்க, 50,000 ரூபா முதல்ல பணம் கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காரு. 50,000 ரூபாய்க்கு ஒரு போலி பில்லு அடித்து கொடுத்துருக்காரு. போலி பில்லு அடித்து கொடுத்துட்டு இப்போதுக்கு இப்போ மறுபடியும் பணம் கேட்டிருக்காரு. மறுபடியும் பணம் கேட்டதுக்கு பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோடனே, பணம் என்கிட்ட இல்லைங்க, எங்கள் பையன் சிங்கப்பூரில் இருக்கார், அனுப்புவார்னு சொன்னார். சொன்னோடனே இவர் என்ன பண்ணார், உடனே நான் பெட்டிஷன் கொடுத்துருவேன், தடங்கல் மனு அப்படின்னாராம். தடங்கல் மனு உடனே தடங்கல் மனு கொடுத்துட்டார். அதனால் இப்போ பிடிஓ என்ன சொல்கிறாருன்னா, இவர் கோயில் ஈஓ தடங்கல் மனு கொடுத்துருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ 6 இடம் ரோடு போடுகிறார்கள். 6 இடத்துலையும் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை, எந்த விதமான ஒரு தெரிவிக்கலை இந்த ஈஓ அவர்கள். ஆனால் இப்போதுக்கு இந்த இடத்துக்கு மட்டும் ஆட்சேபனை தெரிவித்திருக்கார். இந்த இடத்துக்கு மட்டும்தான் ஆட்சேபனை தெரிவித்திருக்கார். ஆனால் இது பொதுமக்களுக்கு பயணமான உள்ள இடம். இந்த இடத்த மட்டும் ஆட்சேபனை தெரிவித்திருக்கார். ஆனால் இதில் பொதுமக்கள் வீடு கட்டியிருக்கார்கள். வீடு கட்டியிருக்கவங்களை அனைத்து இடத்துலையும், தமிழ்நாடு பூரா வீடு இருக்குது கோயில் இடத்துல. ஆனால் வைரங்கோயில் இடத்துல மட்டும் ஒரு 20 குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறார். முதல்ல ஒருத்தர்கிட்டையும் ஒரு 75,000 பணம் வாங்கிட்டார். 75,000 30,000ன்னு சொல்லி ஒவ்வொரு பில்லை போட்டு கொடுத்துட்டு 30,000 20,000 30,000 போட்டு வாங்கிட்டே இருக்காரு. வாங்கிட்டு இருந்துட்டு இப்போதைக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த 50,000 ரூபா பணம் வாங்கினவர்கிட்டையும் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், முதல்ல ஒரு 50,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போட்டு தரேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் போட்டு கொடுக்கல. அந்த இடத்த ஒரு வயலில் சாகுபடி பண்ணலாம், சவுக்க போடலாம். அது பாதி வாரத்தில் உள்ளது. அதை மனக்கட்டுன்னு சொல்லி போட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த மனக்கட்டுக்கு நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கி எல்லாரும் அவங்க சொந்த இடத்துல வீடு கட்டினா கூட அவ்வளோ ஒரு செலவாகாது. ஆனால் இந்த கோயில் இடத்துல ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா 15,000 ரூபா போடுறாங்க. வரி ஒரு 15,000 ரூபா ஒருத்தன் குடியிருக்க ஒரு 15,000 ரூபா ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு போட்டால் அப்படின்னா என்னாச்சு, இவன் வாடகைக்கே இருந்துட்டு போயிடலாம். அந்த கோயில் இடத்துல இருக்க வேண்டியில் வாடகைக்கே இருந்துட்டு போயிடலாம். ஆனால் ஈஓ கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு உத்தரவு நாங்கள் அதனால் போடுறோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுல நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலை. ஆனால் இருக்கிற மொத்தமாக அந்த வைரங்கோயில் இடத்துல ஒரு 200 குடும்பத்தை தாண்டி இருக்குது. அந்த 200 குடும்பத்துக்கு போட்டால் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் போடுறது இந்த 20 குடும்பத்துக்கு மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு. இந்த 20 குடும்பமும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 70,000 75,000 இந்த ஸ்கூலுக்கு ஒரு 11,00,000 ரூபா போட்டு வச்சுருக்காரு. பொது பிள்ளைங்க படிக்குது, அதுக்கு போய் ஒரு 11,00,000 ரூபா போட்டு நோட்டீஸை கொடுத்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கார் இப்போ ஸ்கூல் வாசலில், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பிடிஓ அவர்கள், இந்த ஈஓ அவர்கள் தப்பு பண்ணுறாரு. ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்குறது, போகிறது வர்றது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை உடனே இது பண்ணி இந்த ரோட்டை உடனே சீரமைச்சு கொடுக்கணும். உடனே பிடிஓ அவர்கள் இந்த ரோட்டை சீரமைச்சு கொடுக்கணும். இது இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் அதே இதை பாணியை கைப்பற்றணும். இப்போ 300 மீட்ரு கோயந்தாங்காட்டில் போடுறாங்க கோயில் இடத்துல. அந்த 300 மீட்ரு கோயில் இடத்துல போடுறாங்க, ஒரு பெருமா கோயில் இடத்துல. அதுக்கு எந்த விதமான ஒரு தபாலும் கிடையாது, எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அந்த 300 மீட்ரு போட்டாங்க, ஜல்லி போட்டிருக்காங்க, ஜல்லி மட்டும் பரப்பியிருக்காங்க. அதுக்கு தடங்கல் மனு கொடுக்கல. இப்போ இதில் ராமேந்தாங்காட்டில் ஒரு இடத்துக்கு மட்டும் ஏன் தடங்கல் மனு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், உங்களால் முடிஞ்சால் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறார் ஈஓ. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ரோட்டை உடனே சீர்படி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் பூமிநாதன்.
தகட்டூர் சுப்பிரமணியங்காடுங்க. சாலை எடுத்து 40 வருஷம் ஆகுது. சாலை எடுத்து நேரம் வரையும் எந்த செப்பனியும் செய்யலை. இடையில வந்து ஒரு 110 மீட்ரு ரோடு போட்டாங்க. பாக்கி ஏன் போடலன்னு அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அந்த 110 மீட்ரு தார் சாலை ஆக்கிவிட்டாங்க. அதுவும் கோயில் இடத்துல தான் போகுது. இது மேற்கு எங்களுக்கு பட்டா இடத்துலையும் போகுது, கொஞ்சம் கோயில் இடத்துலையும் போகுது. கோயிலேருந்து தடை விதிக்கிறாங்க, நீங்கள் அனுமதி வாங்கி தான் போடணுன்னு. ஆனால் அதுக்கு கிழக்க வந்து அந்த தார் சாலைக்கு போடுறது கிழக்க வந்து வாய்க்காலை தூத்து சிமெண்ட் சாலையை போடுறாங்க. அதை கேட்டால் அதை நாங்கள் அப்படி தான் போடுவோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும் இங்கிட்டு கிடையாது ரோடு அப்படின்னு தடுக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு 4 பேர் தான் இதில் வந்து சேர்ந்துக்கிட்டு மறைக்கிறாங்க. ரிப்போர்ட்டு மேலே ரிப்போர்ட்டு. நானும் எத்தனை தலைவர் இருக்காங்களோ எத்தனை மந்திரி இருக்காங்களோ அனைத்து பேருக்கும் போட்டிருக்கேன் 3 வருஷமாக. இன்னொரு வரை எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை. அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து கோயந்தாங்காடு இணைப்பு சாலை வரை இணைப்பு சாலை இருக்கிறது 3 ரோடு. இதில் இடையிலேயே 3 சாலை குறுக்க போகிறது.